ஜேபிஆருடைய முன்னாள் மருமகனா இருக்கக்கூடிய ஜேபிஆர் மகளுக்கு விவாகரத்தை கொடுத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மரிய வில்சன் அப்புறம் எப்படி ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு மேனேஜிங் டைரக்டரா மாறினார்னு பார்த்தா, பொதுவா நம்ம ஊர்ல இந்திய திருமண சட்டத்தின் அடிப்படையில் விவாகரத்து கொடுத்துட்டா செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அந்த பெண் வாழ்வதற்கான செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. யார் கொடுக்கணும்? கணவன் மனைவிக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஆனா இங்க தலைகீழா மனைவி கணவனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்தியாவிலேயே மாமனார் குடும்பத்திலிருந்து மருமகன் தானமாக ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் வாங்கியிருக்காரு. இப்ப தெரியுதா ஏன் ஆர்கே நகர தானமா எடுக்கிறேன், தர்மம் எடுக்கிறேன்? இவரே தானமா தான் அந்த ஜேபிஆர் காலேஜ் வாங்கியிருக்காப்ல. ஜேபிஆர் காலேஜ் தானமா வாங்கி போட்டு இவரு ஆர்கே நகர தத்திருக்கிறார் தர்ம பிரபு. அது மட்டும் கிடையாது, இந்த மரிய வில்சன் பணம் இருக்குங்கிறத தவிர எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது. இவர் தான் கரூருக்கு 41 பேர் குடும்பத்துக்கு 5000 ரூபா மாசம் போடுறேன் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாப்ல. இவரே ஒரு இன்சூரன்ஸ்ல தான் அந்த ஜேபிஆர் காலேஜில் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. இவர் கரூருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாப்லையா. அவர் மகளை திருமணம் செய்து சும்மா விவாகரத்து வாங்கல. மனம் 2 பேருக்கும் ஒத்து போகாம திருமணம் முறிவு ஏற்படுவது, மனமுறிவு இயற்கை தான். ஆனா அப்படி ஆகல. ஜேபிஆருடைய மகள் ரெஜினாவுடைய மகள் குழந்தை பிள்ளை, அந்த பிள்ளைய அபியூஸ் பண்ணதாக, ஹராஸ்மெண்ட் பண்ணதாக, அதாவது வயலன்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல அந்த பிள்ளையை அடித்து துன்புறுத்தியதாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் விவாகரத்துக்கு ரெஜினா போறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு விவாகரத்து கிடைக்குது. பெத்த மகளையே துன்புறுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒருத்தனுக்கு தாவேக்கால சீட்டு. இவரு பெண்களுடைய உரிமை கொடுத்து, பெண் உரிமை குறித்து, பெண்களுக்கு ஏற்படைய துன்பங்கள் குறித்து, துயரங்கள் குறித்து, விமன் ஹராஸ்மெண்ட் குறித்து இவர் பேசுறார். இவரே பெத்த பிள்ளைக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு தான், பெத்த பிள்ளைக்கு அபியூஸ் பண்ணிட்டு தான், துன்புறுத்திட்டு தான் அதுல விவாகரத்தை மனைவி கொடுத்துருக்காங்க. மனைவிட்டு இருந்து தானமாக செட்டில்மெண்டாக காலேஜை வாங்கிட்டு வந்த இவரு இந்த நாட்டை திருத்த வரப்போறிய எம்எல்ஏ கேண்டிடேட். விளங்கும்னா நாடு. அது மட்டும் கிடையாது சார், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஆளுங்கிறதுக்கு இன்னொரு சான்று சொல்லட்டுமா?